இந்த வீடியோவில் நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கலாம், எந்தெந்த விஷயத்தில் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். பட் இதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் இப்போ பேச போகிற விஷயம் ஆல்ரெடி மைண்ட் செட்டை பற்றி பேசியிருக்க வீடியோவில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் அது நான் மைண்ட் செட்டை எப்படி ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நான் பேச போகிறது நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கலாம், எந்தெந்த விஷயத்தில் ப்ரொடக்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சிமிலராக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் கண்டிப்பாக நான் புதுசாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே மெயினாக 3 விஷயத்தில் ப்ரொடக்டிவாக இருக்கணும். இந்த 3 விஷயத்தில் ப்ரொடக்டிவாக இருந்தோம் அப்படின்னாலே ஓவராலாக எல்லாத்தையுமே நம்ம ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மென்டலி ப்ரொடக்டிவாக இருக்கிறது, செகண்ட் ஃபிசிக்கலி ப்ரொடக்டிவாக இருக்கிறது, தேர்ட் ஃபினான்ஷியலி ப்ரொடக்டிவாக இருக்கிறது. இப்போ இந்த 3 விஷயத்துலையும் எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கலாம், என்னென்ன விஷயம் பண்ணலாம் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த 3 விஷயத்தையுமே நான் ஆர்டராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மென்டலி ப்ரொடக்டிவாக இருக்கிறது, செகண்ட் ஃபிசிக்கலி ப்ரொடக்டிவாக இருக்கிறது, தேர்ட் ஃபினான்ஷியலி ப்ரொடக்டிவாக இருக்கிறது. நான் இந்த 3 விஷயத்தையுமே ஆர்டராக சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மென்டலி ப்ரொடக்டிவாக இருக்கிறது. நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னாலுமே மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி நம்ம மைண்ட் செட்டை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, எப்படி ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறது அப்படின்னா, நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு சொல்கிறது மெடிடேஷன். ஏன்னா மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மைண்ட் ரொம்ப காம் ஆகும். அப்படி காம் ஆகும்போது நம்ம எல்லா விஷயத்தையுமே கிளியராகவும் நிதானமாகவும் யோசிப்போம். அப்படி யோசிக்கும்போது நம்ம கிளியரான டிசிஷன்ஸே எடுக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் மென்டலி ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஸ்கில் லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, அந்த பொருள் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அதை குப்பை படிஞ்சு அது அழுக்காக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மைண்டையும் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா நம்ம மைண்டு அப்படியே மடங்கி போயிடும். நீங்கள் மைண்டை ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம். எப்படி சொல்லலாம், உங்களுக்கு ஏதாவது ஹாபி இருக்கலாம், அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம், உங்கள் கெரியருக்கு தேவையானதாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறது மூலமாக நீங்கள் மென்டலி ப்ரொடக்டிவாகவும் இருப்பீங்க, உங்களால் க்ரோ ஆகவும் முடியும். நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட வரலாம். அண்ட் உங்கள் கெரியரை அப்கிரேட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். அண்ட் மைண்ட் கேம்ஸ் விளையாடுறது மூலமாகவும் உங்கள் பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்கலாம். என்னோட கேம் விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மற்ற நார்மல் கேம்ஸ் மாதிரி கிடையாது. அதாவது நம்ம மைண்டை எப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதாவது இந்த செஸ்ஸாக இருக்கலாம், சுடோக்கோ, அப்புறம் இந்த கிராஸ்வேர்ட்ஸ், இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது நம்ம மோஸ்ட்லி மைண்டை தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி மைண்டை யூஸ் பண்ணும்போது நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம பிரெயின் ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் செகண்ட், ஃபிசிக்கல் ப்ரொடக்டிவிட்டி. மென்டலி ப்ரொடக்டிவாக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஃபிசிக்கலியும் ப்ரொடக்டிவாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு இப்போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு மைண்ட் நல்லா இருக்குது, ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் நல்லா இருந்து நோ யூஸ். அதே மாதிரி ஹெல்த் நல்லா இருந்து மைண்ட் நல்லா இல்லை அப்படின்னாலுமே நோ யூஸ். ஸோ மைண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஹெல்த்து முக்கியம், பாடி. அண்ட் பாடி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மைண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஃபிசிக்கலாக ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஆப்வியஸாக ஃபிட்னஸ் பண்ணலாம். ரன்னிங், ஜாக்கிங், வெயிட் லிஃப்டிங், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணி ரொம்ப பாடி ரொம்ப மஸ்குலர் ஆகும், ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. டீசெண்டாக ஃபிட்டாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அண்ட் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ணும். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாடி ஃபிசிக்கல் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறதுலேயும் தான் இருக்குது. ஸோ ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஃபிட்னஸ் பண்ணுங்கள். நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது வெயிட் லிஃப்டிங். மற்ற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதுவும் பண்ணுங்கள். பட் மெயினாக வெயிட் லிஃப்டிங் பண்ணிங்க அப்படின்னா
அது உங்களோட ஃபிசிக்கல் ப்ரொடக்டிவிட்டிக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் மென்டல் ப்ரொடக்டிவிட்டிக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பாடி ஸ்ட்ராங் ஆக ஆக உங்களுக்கு மென்டலி ரொம்ப பயங்கரமாக ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அண்ட் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபிசிக்கல் ப்ரொடக்டிவிட்டியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நான் வெயிட் லிஃப்டிங் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லிஃப்டிங் பண்ணுங்கள் அண்ட் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. அண்ட் தேர்ட், ஃபினான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. எவ்வளோ மணி வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். அப்படி ஏர்ன் பண்ணுற மணியை எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி அதை க்ரோ பண்ணுறது அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஏர்ன் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் தான். ஏன்னா இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட மணி இருக்கும். ஸோ நமக்கு ஃபினான்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஃபினான்ஷியலி ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். இதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா யூடியூப் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஸ் ரிலேட்டடான புக்ஸ் இருக்குது, அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபினான்ஸை பற்றி தெரிஞ்ச பீப்புள்கிட்ட பேசுங்க, அவங்கக்கிட்ட பேசி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த 3 விஷயத்தில் நம்ம ப்ரொடக்டிவாக இருந்தோம் அப்படின்னாலே ஓவராலாக எல்லா விஷயத்துலையும் நம்ம ப்ரொடக்டிவாக இருந்துட முடியும். நான் ஏன் இந்த 3 விஷயத்தை ஆர்டராக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீசன் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மைண்ட் தான். ஏன்னா நம்ம மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம மைண்ட் செட்டில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எல்லாமே உங்கள் மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃபிசிக்கலி நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும், ஃபினான்ஷியலி ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மட்டும்தான் மற்ற எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியும். டிசிப்ளினாக இருக்கிறதாகட்டும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதாகட்டும், எல்லாமே நீங்கள் மென்டலி எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போ தான் இதெல்லாமே பண்ண முடியும். ஸோ அதனால தான் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது முக்கியம், மென்டலி ப்ரொடக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு ஃபிசிக்கல் ப்ரொடக்டிவிட்டி, ஏன்னா செகண்ட் ஃபிசிக்கல் ப்ரொடக்டிவிட்டி, நீங்கள் ஃபிசிக்கலாக ப்ரொடக்டிவாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஃபிசிக்கலாக ப்ரொடக்டிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அடுத்த ஸ்டெப்பான ஃபினான்ஷியல் ப்ரொடக்டிவிட்டி, ஃபினான்ஷியலாக உங்களால் எல்லாமே பண்ண முடியும். இப்போது நீங்கள் ஃபிசிக்கலாக ப்ரொடக்டிவாக இல்லை, ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் ப்ரொடக்டிவிட்டி உங்களால் இருக்க முடியாது. ஏன் அப்படி ஃபினான்ஷியல் ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. ஸோ அதனால தான் செகண்ட் ஃபிசிக்கல் ப்ரொடக்டிவிட்டி பற்றி சொல்லியிருக்கேன். அண்ட் தேர்ட், ஃபினான்ஷியல் ப்ரொடக்டிவிட்டி. ஏன் தேர்டாக வச்சுருக்கேன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மென்டலி நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போனா மட்டும்தான் ஃபிசிக்கலாகவும் உங்களால் எல்லாம் பண்ண முடியும். அண்ட் ஃபிசிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ப்ரொடக்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஃபினான்ஷியலாகவும் உங்களால் ஸ்ட்ராங்காகவும் ப்ரொடக்டிவாகவும் இருக்க முடியும். ஸோ நான் ஆர்டர் பண்ணி சொல்லியிருக்கிறதுக்கு ரீசன் இது தான். இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா விஷயமே இப்போ மென்டல் ப்ரொடக்டிவிட்டி பற்றி சொல்லிக்கிறதாகட்டும், ஃபிசிக்கல் ப்ரொடக்டிவிட்டி பற்றி சொல்லிக்கிறதாகட்டும், ஃபினான்ஷியல் ப்ரொடக்டிவிட்டி பற்றி சொல்லிக்கிறதாகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். இதில் நான் காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் எதுவுமே சொல்ல கிடையாது. ஏன்னா ஒரு பேஸ் இது தான். இந்த பேசிக்கான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஓவராலாக மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் இவ்வளோ சிம்பிளான விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம இந்த ப்ரொடக்டிவிட்டி பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். இன்னும் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் ப்ரொடக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு தேவையான மெயினான 3 ப்ரொடக்டிவிட்டி இந்த 3 தான். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். யாப்பற்ற இன்பம் பெருக வையகம்.